கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இதை நடக்கிறது என்று சொல்லாமல் அதோடு கூட நாம் அறிந்திருக்கிறோம் என்று மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவர்கள் எப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டாலும், எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும், அவர்களுக்கு ஒரு தேவையோடு கூட அவர்கள் இருந்தாலும் கூட, எந்த ஒரு சூழ்நிலையிலே கடினமான சூழ்நிலையில கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் சொல்கிறதான ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஏதோ ஒரு சில காரியங்கள் இல்லை, சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே அது நமக்கு பாலிக்கத்தக்கதாக இருக்க போகிறது. அதற்காக ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்திருப்போம். கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நன்மையை கொடுப்பார். ஆகவே நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஐயா. அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஐயா. நாங்கள் அன்பு கூர்ந்து உம்மிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழி நடத்திருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷமான நாளாக அமையும்.